கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஐஸ்வர்யா ராய்க்காக கேன்ஸ்ல மீண்டும் சிவப்பு கம்பள வரவேற்பு. விமான தாமதம் காரணமா கேன்ஸ் திரைப்பட விழாவின் புகழ்பெற்ற சிவப்பு கம்பள வரவேற்பு நிகழ்ச்சியை தவறவிட்டாங்க ஐஸ்வர்யா ராய். இதனால அவங்களுக்காகவே மறுபடியும் அந்த நிகழ்ச்சியை நடத்த முடிவு செஞ்சிருக்கு சர்வதேச திரைப்பட விழாக்குழு. பிரான்ஸ் நாட்டோட பாரிஸ்ல இருந்து வெளிவரும் லோரியல் அழகு சாதன பொருட்களோட விளம்பர தூதுவரா இருக்காங்க ஐஸ்வர்யா ராய். கடந்த 13 வருஷங்களா அவங்க கேன்ஸ் நகரத்துல நடைபெறும் திரைப்பட விருது விழாவில் கலந்துக்கிறாங்க. சிவப்பு கம்பள வரவேற்பு. இந்த விழாவில் உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து வரும் பிரபல நடிகைகளுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்படுறது வழக்கம். சிவப்பு கம்பளத்துல அவங்க அழகா நடந்து வர்றத பார்க்க ஏராளமான ரசிகர்களும் புகைப்படக்காரங்களும் காத்திருப்பாங்க. இந்த ஆண்டு கேன்ஸ் விழாவுக்கான சிவப்பு கம்பள வரவேற்பு நேத்து நடந்துச்சு. ஆனா இதுல ஐஸ்வர்யா ராயால கலந்துக்க முடியல. லண்டன்ல இருந்து நைஸ் நகரத்துக்கு செல்லும் இணைப்பு விமானத்துல கால தாமதம் ஏற்பட்டிருக்கிறதுனால அவங்களால குறிப்பிட்டபடி கேன்ஸ் வந்து சேர முடியல. இது பத்தி சர்வதேச திரைப்பட நிர்வாக மேலாளர் மனஷி குஹா வெளியிட்டிருக்க அறிக்கையில, நேற்று நடந்த நிகழ்ச்சியில துரதிருஷ்டவசமா ஐஸ்வர்யா ராயால கலந்துக்க முடியல. அதனால அவங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை வேறொரு நாள்ல நடத்த திட்டமிட்டு இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுபடி வரும் 21ஆம் தேதி மீண்டும் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அதுல ஐஸ்வர்யா ராய் கவர்ச்சி உடையில ஒய்யாரமா நடந்து வருவாங்க. எல்லாருமே பார்த்து ரசிக்கலாம்.